Welcome to Smart Learning channel. Hello everyone. Today we can go to see Python classes and objects. So Python is an object-oriented programming language. எப்படி C++ object-oriented programming language ன்னு சொல்றோமோ same like that பைத்தானும் பாத்தீங்கன்னா oops கான்செப்டை நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுல one of the feature தான் என்னதுன்னா classes and objects அப்படிங்கிறது. Okay, so classes and objects are the key features of the object-oriented programming language. Theoretical concept of classes and objects are very similar to that of C++. ஸோ இதோட எப்படி நம்ம C++ல 11th படிச்சிருப்போம் C++ல எப்படி கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுமோ சேம் லைக் தட் பைத்தான்லேயே பார்த்தீங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பட் creation and implementation of classes and object is very simple in Python compared to C++. ஸோ C++ ஓட நம்ம கம்பேர் பண்ணுறப்போ C++ல C++-ஐ விட நமக்கு பைத்தான்ல வந்து ரொம்ப ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? ஸோ கிளாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இஸ் த மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராம்ல மெயின் பில்டிங் பிளாக் தான் கிளாஸ். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் தட் ஆக்ட் ஆன் those data. So class is a template for the object. So அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் எப்படி வந்து நமக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல என்ன ஒர்க் சொல்லியிருக்காங்களோ அந்த ஒர்க்கை மட்டும்தான் நமக்கு இந்த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் வச்சு நமக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ண முடியும். Okay, so according to the concept of object-oriented programming, objects are also called as instance of a class or class variables. அப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மூலமா கிரியேட் பண்ற ஒன் ஆஃப் த வேரியபிள், அதுதான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் பைத்தான் எவ்ரிதிங் இஸ் an object. ஓகே, ஸோ பைத்தான்ல எல்லாமே ஆப்ஜெக்ட் இல்லாம நம்ம எதையுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் an object. For example, all integer variable that we use in our program is an object of the class int. அப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே இன்டீஜர் வேரியபிள்ஸ் தான் நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ அப்போ அது அந்த கிளாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து இன்டீஜரா இருக்கும். ஸோ இன்டீஜரா இருந்தா மட்டும்தான் இன்டீஜர் வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ சிமிலர்லி ஆல் ஸ்ட்ரிங்ஸ் வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் ஸ்ட்ரிங். இதுல ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம்னா கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்தா மட்டும்தான் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டிஃபைனிங் த கிளாஸஸ். இப்போ ஒரு கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்றது பைத்தான்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் கீவேர்ட் கிளாஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் எவ்ரி கிளாஸ் ஹாஸ் எ யூனிக் நேம் ஃபாலோட் பை அ கோலன். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் தனித்தனி நேம் இருக்கும். இப்போ நிறைய கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இன் பர்டிகுலர் ஒரு கிளாஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும்னா கிளாஸோட நேம் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு கிளாஸ்க்கும் தனித்தனி நேம் தேவை, யூனிக் நேம் ஃபாலோட் பை அ கோலன் சிம்பிள் வந்து இந்த கிளாஸ் நேம்க்கு அடுத்து நமக்கு ஃபாலோ பண்ணியிருக்கோம். சின்டாக்ஸ் பாருங்க, கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்ட், கிளாஸ் நேம் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன் நேம் அண்ட் கோலன் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கணும். தென் அதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப் டு n ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், so where the statement in a class defining may be a variable declaration, decision, control, loop or even a function definition. இப்ப statement 1, statement 2 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is like a variable-ஆ இருக்கலாம். வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி பண்ணுவீங்க, int a, b, c இது மாதிரி கொடுப்பீங்க இல்லையா, that is variable declaration. Decision making அப்படின்னம்னா a greater than, if a greater than b, then a equal to b, இந்த மாதிரி நமக்கு டெசிஷன் மேக்கிங் கொடுக்கலாம். லூப்பிங்கா இருக்கலாம், while ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப் கொடுத்துருக்கலாம். அண்ட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், இன்ட் ஆட், ஸோ இன்ட் ஏ கம்மா பி அப்படின்னு அதுக்குள்ள கொடுத்துட்டு தென் அதுக்குள்ள என்ன பண்ணுவோம், சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ரிட்டன் சி, இது மாதிரி கொடுத்துருந்தோம்னா தட் இஸ் அ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டெஃபினிஷனா இருக்கலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
Okay, so variables defined inside a class are also called as class variables and functions are called as a methods. ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு பேரு கிளாஸ் வேரியபிள்ஸ். அதே மாதிரி கிளாஸ்க்குள்ள ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு பேரு மெத்தட்ஸ். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் ஆர் கால்ட் as methods. Variables are called as class variable. So class variable and methods are together known as members of the classes. அப்போ இந்த வேரியபிளும் ஃபங்க்ஷனும் ஒரு கிளாஸ்க்குள்ள இருந்ததுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கிளாஸோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். members of the classes அப்படின்னு சொல்றோம். The class members should be accessed through object or instance of a classes. So இந்த class members எப்படி நம்ம access பண்றது? கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய class members எப்படி access பண்ணணும்னா object மூலமா மட்டும்தான் நம்மளால அதையே access பண்ண முடியும். Instance of a classes வந்து நம்ம object or instance of a class வந்து நம்ம create பண்ணணும். A class can be defined anywhere in a Python program. ஒரு class வந்து ஒரு programல எந்த இடத்துல வேணாலும் நம்ம create பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் சாம்பிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம், XY ஈக்குவல் டு 10,20 தட் இஸ் அ மல்டிபிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கொடுத்துருந்தோம்னா நமக்கு இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும்னா X ஈக்குவல் டு 10 ஆகும் Y ஈக்குவல் டு 20 ஆகும் நமக்கு கன்சிடர் பண்ணும். In the above code, name of the class is sample and it has a two variable X and Y having the initial value 10 and 20 respectively. So in the example program class oda name வந்து sample னு தெரியுது. ரெண்டு வேரியபிளுக்கு வந்து starting values கொடுத்திருக்காங்க. X க்கு வந்து 10 உம் Y க்கு வந்து 20ங்கிறது கொடுத்திருக்காங்க. So இப்ப இந்த X, Y அப்படிங்கிற இந்த values inside of the class இருக்கு. எப்படி நம்ம இதை வந்து print பண்ண வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா you need an object or instance of a class வந்து நமக்கு need. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, அந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறது நெக்ஸ்ட் பார்ப்போம். கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஒன்ஸ் a class is created, next you should create an object or instance of that classes. The process of creating object is called as the class instantiation. Okay, so இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்டும் அடுத்து வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். எதுக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்னா ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற கிளாஸ் மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு ஆப்ஜெக்ட் நீடட். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் கிளாஸ் இன்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்றோம். அதோட சின்டாக்ஸ் பாருங்க. ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஓபன் parenthesis and end parenthesis இந்த பிராக்கெட் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பேரு கிளாஸ் இன்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்றோம். Okay, so any class member, that is the class variable or method, can be accessed by using the object with a dot operator. நீங்க கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ் டாட் ஆபரேட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர், எப்பயுமே கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கிளாஸ் மெம்பர்ஸ் ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த கிளாஸோட மெம்பர்ஸ், அது ஒரு வேரியபிளா இருக்கலாம், ஃபங்க்ஷனா இருக்கலாம், எதை வேணாலும் நீங்க இப்படி டாட் ஆபரேட்டர் வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, யூ டேக் இட் one example. இப்போ class sample நம்ம எடுத்துக்கலாம். So class sample குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், x, y equal to 10, 20 அப்படிங்கறது நம்ம அசைன் பண்ணிருக்கோம். So இப்போ ஒரு class declare பண்ணியாச்சு. declare பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், object create பண்றோம். That is class instantiation. S equal to Sங்கிறது இந்த இடத்துல object. Sample அப்படிங்கிறது class name. So இந்த class name நம்ம கால் பண்றதுக்கு பேர் தான் class instantiation அப்படின்னு சொல்றோம். So இப்போ இந்த class ஓட டைப்ல ஒரு object வந்து create பண்ணிருக்கீங்க. தான் class variable. அதாவது கிளாஸ் இன்ஸ்டான்சியேஷன். சோ இப்போ இந்த x நான் எப்படி வந்து கால் பண்றேன்னு பாருங்க. பிரிண்ட்க்குள்ள s டாட் x ன்னு கொடுத்திருக்கேன். அப்ப xல x வந்து டைரக்டா நான் கொடுக்க முடியாது. s டாட் x னா sங்கிறது ஆப்ஜெக்ட், xங்கிறது என்னது, கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேரியபிள் மெம்பர்ஸ். ஓகே, மெம்பர் ஆஃப் தி வேரியபிள். சோ அப்ப அந்த s டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நான் x வந்து கால் பண்ணிருக்கேன். சேம் லைக் தட் y நீங்க எப்படி கால் பண்ணணும், s டாட் y. ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லாம நம்ம கிளாஸ் மெம்பர்ஸ் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. So object name dot operator then class member. So here s is object, then dot operator, xங்கிறது class member, then s dot y. Okay, so இப்போ இது ரெண்டையும் நான் addition make பண்றேன். s dot x plus x dot y அப்படின்னு கொடுக்கிறப்ப 10 plus 20 equal to 30. So finally output பாருங்க. The value of x and y equal to 30 அப்படிங்கிறது நமக்கு print ஆயிருக்கு. First x value மட்டும் access பண்ணதுனால 10 print ஆயிருக்கு. Then y value
கால் பண்ணதுனால நமக்கு 20 பிரிண்ட் ஆயிருக்கு. தேர்ட் ஒன்ல ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணதால ஸோ 30 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. Next, class methods. So Python class function or method is a very simple to ordinary function with a small difference that the class method must have the first argument named as self. Okay. So இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள பைத்தான் கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம்னா அது மெத்தட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது ஆர்டினரி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தட்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வந்து செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நோ நீட் டு பாஸ் அ வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட் when we call the method. Okay. So Python provided value automatically. ஸோ நீங்க செல்ஃப் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நார்மலா ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கால் பண்ற இடத்துல ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே வேல்யூஸை ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ தட் இஸ் செல்ஃப் ஆப்ரேட்டர். ஸோ ஈவன் if a method takes a no argument, it should be defined with the first argument called self. இப்ப இதுல எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே இல்லை அப்படின்னாலும் நமக்கு செல்ஃப்ங்கிறத டிஃபைன் பண்ணிருக்கணும் அந்த பைத்தானோட கிளாஸ் ஃபங்க்ஷன்ல. ஓகே. So if a method is defined to accept only one argument, it will take it as a two arguments and that is a self and defined argument. நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலாம், ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியும், ரெண்டு ஆர்குமெண்ட் செல்ஃப் ஆர்குமெண்டா கூட நம்மளால பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரொவிஷன்ஸ் வந்து பைத்தான்ல இருக்கு. when you declare the class variable within a class, methods must be prefixed by the class name and dot operator. எப்ப வந்து ஒரு கிளாஸ் வேரியபிள்ஸ் நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்றீங்களோ அப்ப மெத்தட்ஸ் மஸ்ட் பி ப்ரிஃபிக்ஸ்டு. அந்த மெத்தடுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் இருக்கும், தென் அதுக்கப்புறம் டாட் ஆப்ரேட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் மெத்தடோட நேம் இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ் அதாவது மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். You take it one example. Class student. Here class is the keyword, student is a class name and colon. Then அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேரியபிள் பாத்தீங்கன்னா mark 1, mark 2, mark 3. ஸோ 3 வேரியபிள்ஸ் 45, 91, 71 அப்படின்னு கிளாஸ் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள கிளாஸ் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா def process அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. அதுக்குள்ள செல்ஃப்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. So sum equal to student dot mark 1 plus student dot mark 2 plus student dot mark 3 average calculate பண்ணிருக்காங்க. total and average print பண்ணிருக்கோம், return பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற இந்த ஃபங்க்ஷனையும் வேரியபிள்ஸையும் ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு ஆப்ஜெக்ட் நீடட். ஸோ அப்ப எஸ்ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் பேர் என்னது? கிளாஸ் இன்ஸ்டான்ஷியேஷன். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் எஸ் டாட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுக்குறப்போ எஸ்ங்கிறது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம். மெத்தட் நேம் என்னது? ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ்ன்னு வர்றப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1ல என்ன இருக்கும்? 45. ஸோ சம் ஈக்குவல் டு 45 பிளஸ் 91 பிளஸ் 71 அதை கால்குலேட் பண்ணும். தென் ஆஃப்டர் தட் sum divided by 3 வந்து கால்குலேட் பண்ணும். தென் டோட்டல் மார்க்ஸ் அண்ட் ஆவரேஜ் அது மூணையும் நமக்கு அது ரெண்டையும் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட்டட். ஓகே. ஸோ அவுட்புட் பாருங்க. டோட்டல் மார்க்ஸ் 207 அண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் இஸ் 69.0 அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்புட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். And another program for the class ke example பாத்தீங்கன்னா to check and print if the given number is odd or even using the class. ஒரு குடுக்குற நம்பர் ஈவன் நம்பரா இல்ல ஆட் நம்பரா அப்படிங்கிறது கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்காங்க. ஸோ ஹியர் கிளாஸ் இஸ் த கீவேர்ட். ஆட் ஈவன் அப்படிங்கிறது கிளாஸோட நேம். ஈவன் ஈக்குவல் டு 0 இனிஷியேட் பண்ணியிருக்காங்க வேரியபிள. கிளாஸ்க்குள்ள வேரியபிள இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. தென் டெஃப் செக்ங்கிறது நம்மளோட மெத்தடு. ஸோ அதுக்குள்ள 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் கமா நம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா num mod 2 equal to 0. ஸோ mod ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? ரிமைண்டரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்றப்ப 0வா இருந்ததுன்னா ரிமைண்டர் நமக்கு ஈவன் நம்பர்னு பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் ரிமைண்டர் 1ஆ இருந்ததுன்னா 1 நாட் ஈக்குவல் டு 0 அதுவா இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட்ல இருக்கக்கூடிய இஸ் ஆட் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் கிளாஸ் இன்ஸ்டான்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க n equal to odd even.
then x equal to ஒரு value வந்து get பண்றோம். so n dotங்கிறது object dot method வந்து call பண்ணணும். so எந்த value pass பண்ணுவோம், xங்கிற variableல இருக்கும் நம்ம get பண்ண value. so xங்கிற variableல checkங்கிற function குள்ள நீங்க என்ன பண்றீங்க, pass பண்றீங்க. suppose 4 அப்படிங்கறது நம்ம enter பண்ண வேல்யூவா இருந்ததுன்னா 4ங்கிறது xக்கு அசைன் ஆகும். xங்கிறது n dot check குள்ள நமக்கு போகும். அப்போ numல வந்து 4 இருக்கும். 4 mod 2 நமக்கு என்ன வரும், remainder is 0. so 0 equal to 0, condition is true. then go to the inner part. so inner partல நமக்கு என்ன இருக்கு, 4 is even number அப்படிங்கறத நமக்கு print பண்ணும். okay, so program terminate ஆயிடும். another example பாத்தீங்கன்னா enter a value 5 ன்னு கொடுக்கிறோம். so 5 ன்னு கொடுக்கறப்ப xல வந்து 5 இருக்கும். n dot check of 5 அப்படின்னம்னா நமக்கு வந்து 5 வந்து assign ஆகும். so if statementல 5 mod 2 அப்படிங்கறது நமக்கு என்ன return பண்ணனும், 1 ன்னு return பண்ணும். so 1 equal to 0, condition is false. then else partக்கு போகும். so 5 is odd number அப்படிங்கறது நமக்கு return பண்ணும். okay, so next concept is a constructor and destructors in Python. நம்ம ஆல்ரெடி C++ல நம்ம வந்து படிச்சிருக்கோம். so C++ மாதிரி தான் இங்கேயும். இங்க பாத்தீங்கன்னா initங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க கன்ஸ்ட்ரக்டருக்கு. அண்ட் destructorsக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. so அது ரெண்டே எப்படி வந்து கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். so constructor is a special function that is automatically executed when an object of a class is created. ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் ஆயிடும். நீங்க நம்ம கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணாட்டியும் கன்ஸ்ட்ரக்டரை ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டாவே அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடும், அது எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ கிரியேட் ஆகி எக்ஸிக்யூட் ஆயிடும். இன் பைத்தான் there is a special function. ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு பேரு init, INIT, that is init. init function என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா constructor function act ஆகுது. it must begin and end with doubles underscore. so init அப்படிங்கிற கீவேர்டுக்கு முன்னாடி பின்னாடி double underscore கொடுக்கணும். this function will act as an ordinary function. எப்படி நார்மல் ஃபங்க்ஷனோ அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனும் நமக்கு ஆக்ட் ஆகுது. only difference என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறப்ப இது கால் பண்ணிரும். நம்ம நார்மல் ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்ட் வச்சு டாட் ஆப்ரேட்டர் வச்சு கால் பண்ணுவோம். அந்த மாதிரி கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடும், ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறப்ப கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிடும். then this constructor function can be defined with or without arguments. இந்த constructor function குள்ள argument இருக்கலாம், argument இல்லாமலே இருக்கலாம். this method is used to initialize the class variables. okay, so அப்ப இந்த constructor எதுக்காக யூஸ் பண்றோம்னா constructorங்கிறது class குள்ள இருக்கக்கூடிய variables initialize பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். okay, here class sample. so அதுக்குள்ள initங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, double underscore கொடுத்திருக்காங்க, double underscore init and double underscore self comma num. இதுக்குள்ள ஆர்குமெண்ட் இருக்கு. then constructor of class sample அப்படின்னு கொடுத்திருக்காங்க. then self dot num equal to num, then print the value is அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து கால் பண்ணவே இல்லை. init அப்படிங்கிறது நமக்கு எஸ் டாட் இனிட்னு நான் கால் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னம்னா கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கிளாஸ் இன்ஸ்டான்சியேஷன் அப்பயே நமக்கு என்ன ஆயிடும், கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும். ஸோ ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல கிரியேட் ஆகுது, எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப் 10 அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிறப்ப கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் த கிளாஸ் சாம்பிள் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். self dot num equal to 10 அப்படிங்கிறது அசைன் ஆகும். the value is அப்படிங்கிறது numல நமக்கு என்ன இருக்கும்னா 10, the value is 10 அப்படிங்கிறது நமக்கு print ஆகும். okay, so இதோட output பாருங்க. the following output is displayed. என்னன்னா constructor of the class sample, the value is 10 அப்படிங்கிறது நமக்கு print ஆகும். the next one is another example கொடுத்திருக்காங்க. so sample குள்ள num equal to 0, first எடுத்ததையும் variable வந்து 0 ன்னு initialize பண்ணிருக்காங்க. பட் இந்த constructor குள்ள பாத்தீங்கன்னா sample dot num plus equal to 1 and var equal to var and object value is where and the count of the object created அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு இது வந்து print பண்ணிருக்காங்க. first instantiation s1 equal to sample of 15 அப்படின்னு கொடுக்கறப்ப நமக்கு என்ன ஆகும்னா sample num equal to 1 இருக்கும். so 0 plus 1 equal to sample numல 1 இருக்கும். okay, so object of the value is 15 அப்படிங்கிறது நமக்கு assign ஆகும். count வந்து நமக்கு 1 இருக்கும். and s2 dot sample of 35 அப்படின்னு வர்றப்போ sample dot numல பாத்தீங்கன்னா 1 plus 1 equal to 2 இருக்கும்.
செல்ஃப் வேர்ல நமக்கு வந்து 35 இருக்கும். ஸோ the object value is 35ங்கிறது நமக்கு print ஆகும். the count of the object created வந்து 2ங்கிறது நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். தேர்ட் instantiation S3 equal to sample of 45 அப்படிங்கிறப்போ 2 plus 1 3ங்கிறது sample dot numல இருக்கும். in self dot varல வந்து நமக்கு 45 assign ஆகும். the object value is 45 அப்படிங்கிறது இருக்கும். the count of the object created வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3ங்கிறது நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் இதோட அவுட்புட். பாருங்க நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. the value is 15. the count of the object created 1 இருக்கு. then second one 2 and 3ங்கிறது நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. next வந்து destructors. so destructor in Python. destructor Python வந்து நமக்கு எப்படி வந்து இது பண்றோம்னா del அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றாங்க destructorsக்கு. எப்படி constructorக்கு init யூஸ் பண்றோமோ அது மாதிரி destructorsக்கு வந்து del அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம வந்து கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல அதோட வேலை முடியுதோ அந்த இடத்துல destructor வந்து நமக்கு கால் ஆயிடும். ஸோ அதுக்கு உண்டான வேல்யூஸ் அண்ட் மெமரி அது எல்லாத்தையுமே நமக்கு டெலீட் பண்ணிடும். ஓகே. So destructor is a special method gets executed automatically when an object exit from the scope. ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல நமக்கு எக்ஸிட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு வந்து destructor கால் ஆகும். ஓகே, that is opposite to the constructor. constructor வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணும். பட் destructors வந்து நமக்கு வேல்யூஸை டெலீட் பண்ணும், மெமரி ஸ்பேஸை வந்து டெலீட் பண்ணும். ஓகே, ஸோ del method is used as a destructor. ஸோ இதோட syntax def double underscore del double underscore self. இதுக்குள்ள ஆர்குமெண்ட் வந்து இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தட் இதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க del ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. ஓகே, நார்மலி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் destructors அப்படின்னு வேணா கொடுப்பாங்க. தட்ஸ் இட், வேற எதுவுமே இருக்காது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாம்பிள் ப்ரீவியஸ் ப்ரோக்ராமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் destructorsக்கு del ஃபங்க்ஷனும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ del ஃபங்க்ஷன் சேர்த்து கொடுத்துருக்கப்போ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சோ அந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் விட்டு வெளியில வருதோ அப்போ அது destructors வந்து நமக்கு கால் ஆகும். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதோட அவுட்புட் வந்து அதில் கொடுக்கல. ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் the object value is 15 அப்படிங்கிறது வரும். the value of the variable is 1 அப்படின்னு வரும். தென் அதுக்கப்புறம் 35, அதுக்கப்புறம் the value of the class variable is 2 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ப்ரீவியஸ் ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் கன்ஸ்ட்ரக்டருக்கு. தென் destructorsக்கு ஒவ்வொன்றா நமக்கு வந்து டெலீட் ஆகிட்டே வரும். ஃபர்ஸ்ட் 45க்கு டெலீட் ஆகும், அப்புறம் 35க்கு டெலீட் ஆகும் அண்ட் 1க்கு வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். ஓகே, ஸோ சேம் லைக் தட் another example for the public and private variables. இது எப்படி வந்து public and private variables எப்படி டிக்ளேர் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். The variable which are defined inside the class is public by default. Okay, so these variables can be accessed anywhere in the program using the dot operator. Okay, so ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டா பப்ளிக் மோட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ பப்ளிக் மோட்ல இருக்கு, விசிபிலிட்டி மோட் பப்ளிக் மோட்ல இருக்குன்னா அந்த வேரியபிளை எங்க வேணாலும் நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி prefixed double underscore இருந்ததுன்னா that is considered as a private variable. These variables can be accessed only within the class. ஒரு கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். that is a private variables. ஓகே, ஸோ ஆனால் இன் C++ நமக்கு விசிபிலிட்டி மோடே வந்து தனியாக நம்ம யூஸ் பண்ணுவோம் கிளாஸ்க்குள்ள. பட் இங்கே வந்து நம்ம அது மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம், விசிபிலிட்டி மோடு யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் இருந்ததுன்னா தட் இஸ் அ பிரைவேட் வேரியபிள். இல்லை நார்மலாக இருக்க ஒரு வேரியபிள் அப்படின்னம்னா இட் இஸ் அ பப்ளிக் வேரியபிள். பை டிஃபால்ட்டாக பப்ளிக் வேரியபிளாக கன்சிடர் பண்ணும். இப்போ செல்ஃப் அண்டர்ஸ்கோர் n2 அப்படிங்கிறது இட் இஸ் அ பிரைவேட் வேரியபிள். ஸோ இந்த பிரைவேட் வேரியபிள் வித்தின் அ கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் n1 அப்படிங்கிறது பப்ளிக் வேரியபிள். இங்கே டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வேல்யூ 1 ஈக்குவல் டு s டாட் n1 n1ஓட வேல்யூ என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். பட் n2ஓட வேல்யூ நம்ம வித்தின் அ கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 12 டிஸ்பிளே ஆகும், செகண்ட் ஒனுக்கு வந்து 14 டிஸ்பிளே ஆகும். ஓகே,
So பாருங்க class variable 1 equal to 12 and class variable 2 equal to 14. So value 1 equal to 12. But second இது வந்து தனியா நம்ம outside of the class access பண்ணோம்னா error messages இந்த மாதிரி நமக்கு produce பண்ணும். Okay. Private variables நீங்க access பண்றப்போ மட்டும் நமக்கு இந்த மாதிரி outside of the class access பண்ணோம்னா error messages produce பண்ணும். Thank you students.